இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனம். ஒரு மனிதன் தான் செய்யும் வேலையை மிகவும் கருத்துடன் பல வருடங்களாக செய்து வந்தான். பல தடவைகள் சக ஊழியர்களிடமிருந்தும் சூப்பர்வைசர், மேனேஜர் என அனைவரிடமும் பாராட்டுக்களை பெற்றுக்கொண்டே வந்தான். ஆனால் அண்மையில் அந்த ஆபீஸில் சேர்ந்திருந்த சிலர் அந்த நேர்மையான மனிதன் மேல் கண் வைத்து அவனுக்கு எதிராக அநீதியான காரியங்களை செய்து வந்தார்கள். அதிக டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரன் அவைகளை இதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாது என எண்ணி அந்த ஸ்தாபனத்தை விட்டு விலகி இன்னும் ஒரு இடத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளானான். அவன் மனதிலே, உண்மையாய் வேலை செய்து எனக்கு ஏன் இப்படியான அநீதியான செயல்கள் நடக்க வேண்டும், என்னை நன்றாக அறிந்த மேனேஜர் கூட எனக்காக பேசவில்லையே என்று மனவேதனைப்பட்டான். சுமார் 2 வருடங்களுக்கு பிறகு தேசத்தில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் அவன் முன்பு வேலை பார்த்த அந்த ஸ்தாபனம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அந்த ஸ்தாபனத்தின் உரிமையாளர்கள் அந்த தேசத்தில் இயங்கி வந்த தங்கள் வியாபார ஸ்தாபனங்கள் யாவற்றையும் மூடிவிட்டு அவற்றை இன்னும் ஒரு தேசத்திற்கு கொண்டு போவதற்கு முடிவெடுத்ததால் அந்த ஸ்தாபனத்தில் இருந்த யாவரும் வேலையை இழந்தார்கள். ஆனால் அந்த சகோதரன் தற்போது வேலை செய்யும் ஆபீஸில் பிரச்சனைகள் ஏதுமின்றி வேலை செய்தான். இப்பொழுது அந்த சகோதரன் கரம் பிடித்து நடத்தும் கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்றும் தன்னையும் தன் குடும்பத்தையும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காக்கும்படியாகவே பழைய வேலையிடத்திலே தனக்கு ஏற்பட்ட தீமையை தேவன் நன்மையாக மாற்றினார் என்றும் அப்பொழுது அவன் உணர்ந்து கொண்டான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் தேவனை சார்ந்து வாழும்போது அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தீமையை நன்மையாக மாற்றுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். வேதாகமத்தில் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் ஆளுகை செய்கிறவனாக கர்த்தரால் தரிசனம் பெறுகிறான். ஆனால் என்ன நடந்தது? யோசேப்பு தனது வாழ்வில் தனது சகோதரரால், போத்திபாரின் மனைவியினால் எத்தனையோ பாடுகளை அனுபவித்திருந்தான். செய்யாத குற்றத்துக்கு சிறையிலே போடப்பட்டான். இப்படி எத்தனையோ காரியங்களை கடந்து வந்தும் அவனது மனநிலை குழப்பமடையவில்லை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று தீமை செய்த சகோதரரிடமே கூறினார். இதற்கு காரணம் யோசேப்பு கர்த்தரோடு இருந்ததுதான். அதனால் தேவனும் யோசேப்போடு எப்போதும் இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் எல்லாவற்றையும், அதாவது கோணலானவைகளையும் நேராக்கி மாற்றி கொடுக்கிற, தீமையை நன்மையாக மாற்றுகிற இயேசுவை பார்த்து ஓடுங்கள். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் கொண்டு வரும் எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் அப்பா பல்வேறு ஆண்டவரே தீமையான பாதையின் வழியாக கடந்து சென்று கர்த்தர் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதித்தார் என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரை அன்றியும் ஆண்டவரை அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் தேவன் ஆண்டவரை ஸ்தோத்திராவிகளை தீமை கல்ல ஆண்டவரை நீ நன்மையாக மாற்றுவீர் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்கக்கூடிய கிருபையை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.